السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. الرحمن الرحيم. مالك يوم الدين. إياك نعبد وإياك نستعين. اهدنا الصراط المستقيم. صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. हम आज இன்று நாம் ரமலான் மாதத்தை கடந்து வந்து பெருநாளை கொண்டாடுகின்றோம். ஆனால் இந்த ஈத் நாம் ரமலான் மாதத்தை கடந்த பிறகு அல்லாஹுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் கொண்டாடக்கூடிய ஈதாக இருக்க வேண்டும். அவன் நமக்கு ரமலானில் நோன்புகள் மற்றும் இபாதத்துகளுக்கான நல்வாய்ப்பு வழங்கியிருந்தான். பல மக்களுக்கு தஹஜ்ஜுத் தொழுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. சிலருக்கு தராவீஹ் தொழுவதற்கு நல்வாய்ப்பு கிடைத்தது. அதிகமான எண்ணிக்கையில் மக்கள் தராவீஹ் தொழ வருகின்றார்கள். இதே போன்று முறையாக திருக்குர்ஆன் ஓதுவதற்கும் அதை ஒரு முறை நிறைவு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. தர்ஸ் கேட்பதற்கும் நல்வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. ஜமாத்துகளில் திருக்குர்ஆன் தர்ஸும் வழங்கப்படுகின்றது. இறைவனை நினைவு கூறுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. சில மக்களுக்கு ஏத்தகாஃப் அமர்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கின்றது. எங்கு சுதந்திரம் இருக்கின்றதோ அங்கு நாம் ஏத்தகாஃப் அமரலாம். ஆனால் பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் ஏத்தகாஃப் அமர்வதும் சிரமம்தான். ஏனென்றால் அங்கு நாம் இபாதத் செய்ய முடியாது. சட்டம் நம்மை பிடிக்கின்றது. எவ்வாறு இருப்பினும் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ் விரைவாக இப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்வானாக. இந்த கட்டுப்பாடுகள் தளரட்டுமாக. மேலும் நாம் சுதந்திரமாக பாகிஸ்தானிலும் இபாதத்துக்கள் உரிமையை செலுத்தக்கூடியவர்களாக ஆவோமாக. எப்படியாயினும் எந்த நோக்கத்தை நான் எடுத்து கூறினேனோ இதுதான் ரமலானை கடந்து வந்தது மற்றும் இதனுடைய நாட்களை கடப்பதற்கான நோக்கமாக இருக்கின்றது. இந்த நாள்களில் இந்த நோக்கத்தை பெறுவதன் பக்கம் கவனம் பிறக்கவில்லை என்றால் அப்படிப்பட்ட மக்களுக்கு இந்த பெருநாள் என்பது வெறும் ஒரு சாதாரண பண்டிகையாகும். அவர்கள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறிய பண்டிகையாகும். மகிழ்ச்சிக்காக ஒன்று கூடி இருக்கின்றார்கள். புதிய ஆடை அணிந்திருக்கின்றார்கள். அவர்களுடைய நோக்கம் நிறைவேறிவிட்டது. ஆனால் இது ஈதுடைய நோக்கம் ஒருபோதும் கிடையாது. இதுவோ நன்றி தெரிவிக்கக்கூடிய நாளாகும். அல்லாஹ் இவ்வளவு காலம் நமக்கு தியாகங்கள் வழங்குவதற்கு நல்வாய்ப்பு வழங்கியிருந்தானே. அல்லாஹுக்கான உரிமை மற்றும் அடியார்களுக்கான உரிமைகள் நிறைவேற்றுவதற்கான நல்வாய்ப்பு வழங்கியிருந்தான். பிறகு இன்று நமக்கு ஈத் கொண்டாடுவதற்கான கட்டளை வழங்கியிருக்கின்றான். அதற்கு நாம் அல்லாஹுக்கு நன்றி தெரிவிக்கின்றோம் என்ற விதத்தில் இருக்க வேண்டும். நான் நம்பிக்கை வைக்கின்றேன், அகமதிகளில் பெரும்பாலார் ரமலானுடைய பரக்கத்துகளில் இருந்து பலன் பெறுவதற்கு முழுமையாக முயற்சி செய்திருப்பார்கள் என்று நம்புகிறேன். இறையச்சத்தில் முன்னேறுவதற்காக, நேர்வழியில் முன்னேறுவதற்காக, அல்லாஹை வணங்குவதில் முன்னேறுவதற்காக, நன்மைகளின் செய்வதன் பக்கம் அவர்களுக்கு கவனம் பிறந்திருக்கும் என்று நம்புகின்றேன். இதற்காக அல்லாஹ்விடம் எப்பொழுதும் உதவியும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நன்மைகள், இபாதத்துகள் மற்றும் அடியார்களுக்கான உரிமையை நிறைவேற்றுவதற்கான எந்த நல்வாய்ப்பை வழங்கியிருந்தானோ
அதை நம்முடைய வாழ்வில் எப்பொழுதும் தொடர்வதற்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக என்று துஆ செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் ரமலான் மட்டுமல்லாமல் நம்முடைய ஒவ்வொரு நாளும் அல்லாஹுக்கான இபாதத்தின் உரிமையை நிறைவேற்றுவது மற்றும் அவனுடைய போதனைப்படி செயல்படும் வகையில் கழியும். மேலும் அடியார்களுக்கான உரிமையை நிறைவேற்றும் வகையில் கழியும். அல்லாஹ் நமக்கு திருக்குர்ஆனில் சூரா ஃபாத்திஹா கற்றுக் கொடுத்துள்ளான். அதை மீண்டும் மீண்டும் ஓதுமாறு வழிகாட்டியிருக்கின்றான். ஒவ்வொரு தொழுகையிலும் ஒவ்வொரு ரக்காத்திலும் அதை ஓதுமாறு வழிகாட்டியிருக்கின்றான். இது எதனால் இருக்கிறது என்றால், நாம் எப்பொழுதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும், நாம் அல்லாஹுக்கு அடியாராக இருத்தல் மற்றும் அவனுக்கு இபாதத் செய்ததற்கான உரிமையை நிறைவேற்றுவதற்கு எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவனுடைய கட்டளைகள் படி செயல்படுவதற்கு எப்பொழுதும் முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். சூரா ஃபாத்திஹாவில் அல்லாஹ்வின் அடிப்படையான பண்புகளை பற்றி கூறப்பட்டிருக்கின்றது. இது சம்பந்தமாக அது அவனுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. அருட்களை பெற்ற மக்களில் கலந்து கொள்வதற்காக தவறான விஷயங்களிலிருந்து தவிர்ந்து தீமைகளிலிருந்து தவிர்ந்து அல்லாஹுடைய அடைக்கலத்தில் வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் இந்த சூறாவில் நமக்கு கவனமூட்டியிருக்கின்றான். இந்த நன்மைகளை பெறுவது மற்றும் அல்லாஹுடைய அருள்களுக்கு வாரிசாவது, அவனுடைய கோபம் மற்றும் தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக நம்முடைய கவனத்தை எதில் வைக்க வேண்டுமென்றால், நம்முடைய நோக்கம் என்னவென்றால், அல்லாஹ் இந்த சூறாவில் அதை கூறியிருக்கின்றான். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். அல்லாஹ்வே, நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், உன்னையே வணங்க விரும்புகின்றோம். உன்னை வணங்குகிறோம் என்று பறைசாற்றுகின்றோம். ஆனால் இதற்காக எங்களுக்கு ஆற்றல் மற்றும் கவனம் உன்னுடைய அருளாலும் உன்னுடைய உதவியாலும் மட்டுமே கிடைக்க முடியும். எனவே அல்லாஹ்வே, எங்களுக்கு இதற்காக உதவியை வழங்குவாயாக. இந்த துஆவின் மூலமாக மனிதன் முழுமையாக இறைவனை மட்டுமே சார்ந்திருக்கின்றான். பிறகு ஒருபோதும் அவனுடைய சிந்தனையில் என்னுடைய ஏதோ ஒரு திறமையின் காரணமாக இந்த அருட்கடைகள் மற்றும் விவாதத்துக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்ற சிந்தனை வர முடியாது, அல்லது கிடைக்கும் என்று எதிர்பார்க்க முடியாது. இதுவும் அல்லாஹுடைய கட்டளையாக இருக்கின்றது. முதலில் அடியார் முன்னால் அடியெடுத்து வைக்க வேண்டும். மனிதன் ஆரம்பிக்க வேண்டும். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பக்கம் வருவதற்கு முயற்சி செய்யும் பொழுது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதர் ஒரு ஜான் அளவு இறைவன் பக்கம் வரும்பொழுது 2 அடி வருகின்றான். ஒரு முழமளவு வரும்பொழுது இறைவன் 2 முழமளவு வருகின்றான். மனிதன் நடந்து செல்லும் பொழுது இறைவன் ஓடி வருகின்றான். எனவே இந்த கருத்தை எப்பொழுதும் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நாம் ரமலானுடைய அருட்களிலிருந்து நிரந்தரமாக பலன் பெறக்கூடிய விரும்பினால் அதற்காக நாம் முயற்சி செய்ய வேண்டும். நிரந்தரமாக அல்லாஹ்வின் பக்கம் நம்முடைய அடி எடுத்து வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அவன் பக்கம் நாம் நடந்து செல்ல வேண்டும். அவனுடைய அரவணைப்பில் வருவதற்காக முயற்சியும் துஆவும் செய்ய வேண்டும். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்பது சம்பந்தமாக கருத்தாழமிக்க விளக்கங்களை பல்வேறு இடங்களில் கூறியிருக்கின்றார்கள். அவற்றிலிருந்து சிலவற்றை நான் எடுத்து வைக்கின்றேன். அன்னார் கூறினார்கள், இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன், அதாவது உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடமே உதவியும் கேட்கின்றோம். அன்னார் கூறுகின்றார்கள், இய்யாக நஸ்தஈன் என்பதற்கு முன்னால் இய்யாக நஅ்புது வைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம் என்னவென்றால், ஏன் இய்யாக நஅ்புது முதலில் வருகிறது என்றால், நாங்கள் உன்னிடம் உதவி கேட்கின்றோம் என்று பின்னால் வருகின்றது, உன்னை வணங்குகிறோம் என்று முதலில் வருகின்றது. காரணம் என்னவென்றால், மனிதன் முழு திறமையும் பயன்படுத்தி துஆவை செய்து அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும். மனிதனுக்கு எத்தனை ஆற்றல் அல்லாஹ் வழங்கியிருக்கின்றானோ, எத்தனை அவனுடைய திறமை இருக்கின்றதோ அதையெல்லாம் பயன்படுத்த வேண்டும். அதை பயன்படுத்தி அல்லாஹ்வின் பக்கம் வர வேண்டும். முதலில் மனிதனுடைய வேலையாக இருக்கின்றது. இது இபாதத்துக்கான உரிமை நிறைவேற்றுவதற்கான சரியான வழிமுறையாகும். மேலும் திறமையில் பயன்படுத்தாமல் இயற்கை சட்டத்தில் பெருந்து பலன் பெறாமல் இருப்பது மிகவும் அவமரியாதையான விஷயமாக இருக்கின்றது. அன்னார் உதாரணத்தை வழங்கினார்கள். ஒரு விவசாயி இருக்கின்றார். அவர் விதை விதைப்பதற்கு முன்னாலேயே துஆ செய்கின்றார். அதாவது விதையே விதைக்கவில்லை வயலில், இறைவா இந்த வயலை செழிப்படைய செய்வாயாக, பசுமையாக்குவாயாக,
இதில் கணிதர் செய்வாயாக என்று சொன்னால் இது ஏழன்படுத்தக்கூடிய விஷயமாகும். அவன் வேலையே செய்யவில்லை, அவன் விதை கூட விதைக்கவில்லை, நிலத்தை சரி செய்யவில்லை, சமன்படுத்தவில்லை, அதற்குள் இறைவா இதில் நீ இதை கணிதருவாயாக என்று துவா செய்ய ஆரம்பித்து விட்டான், பயிரை ஏற்படுத்துவாயாக என்று துவா செய்து விட்டான். இது எப்படி சாத்தியமாக முடியும்? எவ்வாறு இருப்பினும் முதலில் முயற்சி செய்ய வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், இதைத்தான் அல்லாஹுடைய சோதனை என்று கூறப்படுகின்றது. அதாவது நாம் எதுவுமே செல்லாமல் இருந்துவிட்டு இது நாம் இது நடக்க வேண்டும் என்று சொல்வது இது தடை செய்யப்பட்டிருக்கின்றது. நாம் முயற்சி செய்யாமல் இருந்து, அமல் செய்யாமல் இருந்து, நம்முடைய காரணிகளை பயன்படுத்தாமல் வெறும் துவா மட்டும் செய்தால் நீங்கள் அல்லாஹ்வை சோதிக்க விரும்புகிறீர்கள் என்பது அர்த்தமாகும். இதை அல்லாஹ் வன்மையாக கண்டித்துள்ளான், தடுத்துள்ளான். இது மிக பெரும் பாவமாகும். அன்னார் கூறுகின்றார்கள், இறைவனை நீங்கள் சோதிக்காதீர்கள். அதாவது இய்யாக நஅ்புதுவில் இந்த விஷயம்தான் கற்றுத்தரப்பட்டுள்ளது. இறைவனை நீங்கள் சோதித்து பார்க்காதீர்கள், நீங்கள் முதலில் வேலையை செய்யுங்கள். அன்னார் கூறுகின்றார்கள், உண்மையான விஷயம், எந்த நபர் அமல்கள் வைத்து செயல்படுவதில்லையோ அவர் துவா செய்வதில்லை, மாறாக இறைவனை அவர் சோதிக்கின்றார். எனவே துவா செய்வதற்கு முன்னாலேயே உங்களுடைய முழு ஆற்றல்களையும் செலவு செய்வதும் அவசியமாகும். இதுதான் இந்த துவாவின் பொருளாகும். முதலில் அவசியம் என்னவென்றால், மனிதன் தன்னுடைய கொள்கை, தன்னுடைய செயல்கள் ஆகியவற்றில் பார்வை செலுத்த வேண்டும். அல்லாஹுடைய வழக்கம் என்னவென்றால், சீர்திருத்தம் காரணிகளின் அடிப்படையில் இருக்கின்றது. காரணிகள் பயன்படுத்தும் பொழுது பிறகு சீர்திருத்தமும் ஏற்படும். முயற்சி இருந்தால் அதற்கான நோக்கமும் நிறைவேறும். அந்த மக்கள் இதில் சற்று கவனம் செலுத்த வேண்டும். துவா செய்யப்படும் பொழுது பிறகு காரணிகளின் தேவை என்ன என்று கேட்கின்றார்கள். அந்த அறியாதவர்கள் யோசிக்க வேண்டும், துவாவே ஒரு காரணியாக இருக்கின்றது, அது மற்ற காரணிகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கின்றது. இய்யாக நஅ்புது முன்னால் வைக்கப்பட்டிருப்பதற்கான காரணம், இய்யாக நஸ்தஈனுக்கு முன்னால் வைக்கப்பட்டிருப்பதற்கு காரணம் என்னவென்றால், அது ஒரு விஷயத்தை விளக்குகின்றது. முதலில் நீங்கள் காரணிகளை பயன்படுத்துங்கள், பிறகு அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வையுங்கள், பிறகு அல்லாஹ் அந்த காரணிகளில் பரக்கத்தும் ஏற்படுத்துவான். அதற்காக அல்லாஹ்விடம் நீங்கள் உதவி கேளுங்கள், அதில் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்தை ஏற்படுத்தி கொண்டே செல்வான். அன்னார் கூறுகின்றார்கள், மனிதனுடைய முயற்சி எப்பொழுதும் தளரக்கூடாது. நாம் வெறும் ரமலானுடைய ஒரு மாதத்தில் மட்டும் முயற்சி செய்துவிட்டு இந்த பெருநாளுடைய மகிழ்ச்சி கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. நாம் என்ன செய்துவிட்டோம், செய்ய வேண்டுமோ செய்துவிட்டோம், இனி அல்லாஹ் நமக்கு எல்லாம் தந்து விடுவான் என்று நினைக்கக்கூடாது. இது தவறான விஷயமாகும். இதுபோன்று ஒருபோதும் இருக்கக்கூடாது ஒரு நம்பிக்கையாளர். மாறாக ஒரு நம்பிக்கையாளர் எந்த முயற்சியில் இருக்க வேண்டுமென்றால், இபாதத், முயற்சி, ஸிக்ர் இலாஹி, நல்ல விஷயங்கள் மற்றும் அடியார்களுக்கு உரிமையை செலுத்துவதன் பக்கம் எப்பொழுதும் கவனத்தை வைத்திருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அதற்கான உண்மையான பலன் கிடைக்க முடியும். சில மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், ரமலானில் நாம் என்ன தியாகம் செய்ய வேண்டுமோ, என்ன முயற்சி செய்ய வேண்டுமோ செய்துவிட்டோம். இப்பொழுது அல்லாஹுக்கு கடமை என்னவென்றால், வாழ்நாள் முழுவதும் இல்லை என்றால் அடுத்த ரமலான் வரைக்குமாவது நமக்கு அருள் வழங்கியே இருக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய கடமை என்று சில மக்கள் நினைக்கின்றார்கள். இப்படிப்பட்ட சிந்தனை வைத்திருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கின்றேன். ஒவ்வொரு காலத்தில் இது போன்ற மக்கள் வரத்தான் செய்கின்றார்கள். ஹஜ்ரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்தில் அன்னார் ஒரு உதாரணத்தை வழங்கினார்கள். நம்முடைய ஹுத்பாவில், ஈத் ஹுத்பாவில் தான் இந்த உதாரணத்தை வழங்குகிறார்கள் முஸ்லீம் அவர்கள். அந்த நிகழ்வை எடுத்துக் கூறுகின்றார்கள். நான் துவா செய்ய வைத்துக் கொண்டிருந்தேன், ரமலானுடைய கடைசி துவா. என்னுடைய காதில் ஒரு துவா, ஒரு சத்தம் கேட்டது, ஒரு மனிதருடைய ஓசை கேட்டது. இறைவா, உனக்கு தெரியும் நாங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காக நோன்பு வைத்தோம். அன்னார் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதில் நம்பிக்கையாளர் எப்பொழுதும் கஷ்டப்படுவதில்லை. உடல் ரீதியில் அவருக்கு சிரமம் ஏற்படத்தான் செய்யும், சில கஷ்டம் ஏற்படத்தான் செய்யும். ஆனால் அதை கஷ்டமாக அவர் நினைக்க மாட்டார், கருத மாட்டார். அவர் அல்லாஹ்வுடைய வழியில் மிக அதிகமாகவும் துன்பத்தை மேற்கொண்டும் கூட ஒன்றுமே செய்யாதது போன்று வெட்கப்படுவார் உண்மையான மோமின். ஆக நாம் அல்லாஹ்வுக்காக என்ன சிரமத்தை மேற்கொண்டு விட்டோம் பெரிதாக பார்த்துவிட்டால், ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கின்றார்கள், அவர்களுக்கு உணவு கிடைப்பதில்லை, பட்டினி கிடக்கின்றார்கள். ஆனால் யாருக்கு கிடைக்கின்றதோ அவர் நோன்பு வைத்து, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நான் நோன்பு வைத்து விட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளுக்கு நன்றி கேடு காட்டக்கூடியவராக இருக்கின்றார் என்றுதானே அர்த்தம். அல்லாஹ்விடம் நாம் கேட்பதற்கு ஆயிரக்கணக்கான வழிகள் இருக்கின்றன, ஆயிரக்கணக்கான பாதைகள் இருக்கின்றன, வழிமுறைகள் இருக்கின்றன. கேட்பதற்காக நாம் அவமரியாதையாக பேச வேண்டும் என்பது அவசியமாக இருக்கிறதா என்ன? இது போன்று தனக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய அருட்கடை கதவுகளை மூடிக்கொள்ள வேண்டுமா? நினைவில் கொள்ளுங்கள்,
நோன்பு வைப்பதற்கான நல்வாய்ப்பும் அல்லாஹ்வுடைய அருளினாலே கிடைக்கின்றது. எனவே துவா செய்யக்கூடியவுடைய நியத் தவறானதாக இல்லை என்றாலுமே அப்பொழுதும் அறியாமை குறைமதியின் காரணமாக இந்த துக்கத்தின் காரணமாக தவறான சொற்கள் அவருடைய வாயிலிருந்து வந்துவிட்டன. எனவே துவாவிலும் அல்லாஹ்வுடன் உதவி கேட்கும் பொழுது கூட யோசித்து வார்த்தைகளை பயன்படுத்தி துவா செய்ய வேண்டும், பொருத்தமான சொற்களை பயன்படுத்த வேண்டும். ஹதரத் முஸ்லிமோத் ரலியல்லாஹு அன்ஹு இதை பற்றி எழுதுகின்றார்கள். இதை இன்னும் கொஞ்சம் விளக்கியவாறு எழுதுகின்றார்கள். நாம் நோன்பு வைத்திருக்கிறோம் என்றால் நாம் எந்த ஒரு சிரமத்தையும் மேற்கொள்ளவில்லை, மாறாக அல்லாஹ் நம் மீது பேரருள் புரிந்திருக்கின்றான், நமக்கு நன்மை செய்வதற்கு வாய்ப்பு வழங்கியிருக்கின்றான். அன்னார் கூறுகின்றார்கள், என்னுடைய உள்ளத்தில் இது போன்ற சிந்தனை வந்தால் நோன்பு சம்பந்தமாக எந்த விஷயங்கள் இருக்கின்றதோ அதை நான் இப்படி சொல்ல மாட்டேன். எப்படி சொல்வேன் என்றால், இறைவா, நீ எங்களுக்கு நோன்பு வைப்பதற்கு நல்வாய்ப்பு வழங்கினாய், இப்பொழுது நீ உன்னுடைய அருளை முழுமை செய்து விடுவாயாக. இறைவா, இந்த முழு மாதத்திலும் எங்கள் மீது நீ அருள் புரிந்திருக்கின்றாய், இப்பொழுது பிறநாளை எங்களுக்கு முழுமையாக்கி உன்னுடைய அருளை முழுமைப்படுத்துவாயாக. அதாவது ஈதுடைய அந்த பரக்கத்துகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும், உன்னுடைய அருளால் நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது, அதையும் நீ ஏற்றுக்கொள்வாயாக. இந்த பரக்கத்துகள் மற்றும் இந்த அருட்களுடைய தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த பரக்கத்துகளிலிருந்து நாம் பலம் பெறக்கூடியவர்களாக இருப்போம். பிறகு அன்னார் எழுதுகின்றார்கள், இந்த துவா நல்ல விஷயம்தான், அந்த நபருக்கும் நல்லதாக இருக்கும். ஆனால் கண்மையாக யோசித்ததன் காரணமாக, அந்த சிந்தனை குறைவின் காரணமாக அவர் துவாவினுடைய அந்த வடிவத்தை மாற்றி அமைத்து விட்டார். இறைவா, அவர் கஷ்டப்பட்டு நான் நோன்பு வைத்தேன் என்று சொல்வதற்கு பதிலாக, இறைவா, நீ எவ்வளவு அருள் புரிந்திருக்கின்றாய், நோன்பு வைப்பதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்றாயே, நல்வாய்ப்பு கொடுத்திருக்கின்றாயே, ஆனால் அந்த அருளை நீ அரைகுறையாக விட்டுவிடாதே, அதை முழுமைப்படுத்திவிடு என்று துவா செய்திருக்க வேண்டும். எங்களுக்கு பெருநாளும் காட்டிவிடும் என்று துவா செய்திருக்க வேண்டும். அப்படி செய்திருந்தால் இது எவ்வளோ அழகான துவாவாக இருந்திருக்கும். நம்பிக்கை கொண்டவருடைய நற்செயல்கள் அல்லாஹுடைய அருள்கள் மற்றும் அவனுடைய பேரருளின் கீழ் இருக்கின்றன. அது இல்லாமல் அது முழுமை பெற முடியாது. எவ்வாறு இருப்பினும் இப்பொழுது பிறநாள் சம்பந்தமாக நாம் என்ன துவா செய்ய வேண்டும் என்றால், அல்லாஹ்வே, நீ எங்களுக்கு இன்று ஈது கொண்டாடுவது நல்வாய்ப்பு வழங்கியிருக்கின்றாய், எங்களுடைய நோன்புகளுக்கு பிற எங்கள் மீது அருள் புரிந்திருக்கின்றாய், இந்த ரமலானோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து மகிழ்ச்சிகளையும் கூட எங்களுக்கு காட்டுவாயாக, ஈதுக்கான அந்த உண்மையான மகிழ்ச்சியும் எங்களுக்கு காட்டுவாயாக. நம்முடைய அசல் ஈத் எப்படி இருக்கும் என்றால், நாங்கள் உன்னுடைய ஓரிறைமை மற்றும் உன்னுடைய அரசாட்சியை உலகத்தில் நிலை பெற்றிருக்க காணும் பொழுதுதான் இருக்க முடியும். இன்று முஸ்லிம்களுடைய நிலைமை மோசமானது என்பது எல்லாருக்கும் தெரியும். இந்த பரிதாபமான நிலையை நாம் கண்ணியமான நிலையாக மாறுவதை பார்க்கும் பொழுது, ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தூது செய்தியை உலகத்தின் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய உள்ளத்திலும் பதிவதை காணும் பொழுது, அன்னாருடைய கொண்டு வந்த அந்த நோக்கம் நிறைவேறுவதை பார்க்கும் பொழுது, தஜ்ஜாலுடைய ஆற்றல்கள் எல்லாம் தவிடுபடியாக ஆவதை நாம் பார்க்கும் பொழுது, அப்பொழுதுதான் அது உண்மையான ஈதாக இருக்க முடியும். அது ஒரு நம்பிக்கையாளருடைய ஈதாக இருக்கின்றது. இல்லை என்றால் இதெல்லாம் வெறும் பேச்சுக்களாக இருக்கும். ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் நான் கூறியது போன்று பல இடங்களில் இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன் என்ற வசனத்திற்கு மிகவும் கருத்தாழமிக்க விளக்கத்தை வழங்கியிருக்கின்றார்கள். ஒரு இடத்தில் அன்னார் கூறுகின்றார்கள், பல்வேறு கோணங்களை முன்னால் வைத்தவாறு அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் இந்த இய்யாக நஅ்புது என்ற இந்த வாக்கியத்தை இய்யாக நஸ்தஈன் என்ற அந்த வரிக்கு முன்னால் வைத்திருப்பதற்கான காரணம் என்னவென்றால், இதில் அடியார் தன்னுடைய நல்வாய்ப்பை கேட்பதற்கு முன்னால் முதலில் அல்லாஹுடைய ரஹ்மான் என்னும் அந்த பண்புகளின் அருட்களின் பக்கம் கவனம் செலுத்தப்படுகின்றது. இதற்கு இது ஒரு அர்த்தமும் இருக்கின்றது. முதலில் வைக்கப்பட்டிருப்பது அல்லாஹுடைய ரஹ்மான் என்ற பண்பு வைக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து கிடைக்கக்கூடிய அருட்கள், அதாவது அடியார் தன்னுடைய இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார், கூறுகின்றார், என்னுடைய இறைவா, என்னை படைத்தவனே, நான் உன்னுடைய அருட்களுக்கு நான் உனக்கு நன்றி தெரிவித்துகின்றேன். மேலும் நீ என்னுடைய துவா, என்னுடைய விண்ணப்பம், என்னுடைய செயல்கள், என்னுடைய முயற்சி ரப் மற்றும் ரஹ்மான் என்ற அந்த பண்புகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. அதாவது அதற்காக நான் நன்றி செலுத்துகின்றேன். நீ எனக்கு வழங்கியிருக்கக்கூடிய அருட்கொடைகளுக்கு எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துகின்றேன். நீ இவ்வளவு அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றாய். இந்த துவாவோ எனக்கு அதுக்கு முன்னால் ஒன்றுமே கிடையாது. உன்னுடைய ரப் மற்றும் ரஹ்மான் எனும் அந்த பண்பு இது யாசிக்கக்கூடியவருடைய அந்த யாசகத்திற்கும் மிகவும் அப்பாற்பட்டதாக இருக்கின்றது. நான் கேட்பதற்கு முன்னாலே எனக்கு கொடுத்து விட்டாயே, துவா கேட்பதற்கு முன்னாலே எனக்கு நிறைய கொடுத்து விட்டாயே என்பதற்காக தான் முதல் ரஹ்மான் என்ற பண்பு வைக்கப்பட்டிருக்கின்றது. ரப் என்ற அந்த அருட்கொடைகள் நான் கேட்பதற்கு முன்னாலே கொடுத்து விட்டாய் என்று கூறப்படுகின்றது. அதற்காக நான் உனக்கு நன்றி செலுத்துகின்றேன் என்ற விதத்தில் இருக்கின்றது.
இதுவும் இதற்கு ஓர் அர்த்தமாக இருக்கின்றது. நன்றி செலுத்துவதன் பக்கம் கவனம் ஏற்படுகின்றது. பிறகு நான் உன்னிடம் எல்லா விதமான ஆற்றல், நேர்மை, செழிப்பு, வெற்றி மற்றும் இந்த நோக்கங்களை பெறுவதற்காக நான் உன்னிடம் மன்றாடுகின்றேன், விண்ணப்பிக்கின்றேன். அது கோரிக்கை வைப்பதற்கு, உதவி செய்வதற்காக இறைவனுக்கு முன்னால் செய்யப்படக்கூடிய அந்த மன்றாடல் வெளிப்படுத்துகின்றேன். இப்போது நீ இதை வழங்கிவிட்டாய்தான், உன்னுடைய ரப் மற்றும் ரஹ்மான் என்ற அந்த பண்பின் அடிப்படையில் வழங்கிவிட்டாய்தான், அந்த பண்புகளின் காரணமாக. ஆனால் இப்பொழுது நான் என்ன மன்றாடுகிறேன் என்றால், நான் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னவென்றால், எல்லா விதமான ஆற்றலையும் இப்பொழுது எனக்கு வழங்கு. உன்னுடைய அந்த நல்ல வழியில் செல்வதற்கும் தௌஃபீக் வழங்கு. வளமும் இருக்க வேண்டும், நல்ல நோக்கங்களில் வெற்றியும் பெற வேண்டும் நான். ஏனென்றால் நீதான் சிறப்பாக வழங்கக்கூடியவனாவாய். இய்யாக நஸ்தஈன். உன்னுடைய ரஹ்மான் எனும் பண்பு, ரஹீம் எனும் பண்பு எனக்கு நிறைய கிடைத்து விட்டது. எனவே நான் உன்னையே வணங்கியவாறு உன்னிடமே உதவியும் கேட்கின்றேன். எது சரியான வழியோ, எது வெற்றிக்கான வழியோ, செழிப்புக்கான வழியோ, என்னுடைய நோக்கங்களை முழுமைப்படுத்தக்கூடியதோ அதை நீ வழங்குவாயாக. என் நிறைவா, நீ எனக்கு என்னுடைய வாழ்வில் பலனளிக்கக்கூடிய அனைத்தையும் எனக்கு வழங்குவாயாக. எந்த அருட்கொடைகள் உன் பக்கம் என்னை அழைத்து செல்லக்கூடியதோ அந்த அருட்கொடைகளை வழங்குவாயாக. பிறகு நான் உன்னை மீண்டும் உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக ஆக வேண்டும். ஆக அல்லாஹ்வின் பக்கம் மனிதன் செல்லும் பொழுது மீண்டும் நன்றி செலுத்துவதன் பக்கம் அவனுக்கு கவனம் ஏற்படும். பிறகு அன்னார் கூறுகின்றார்கள், இந்த வசனங்களில் இந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்துவதன் பக்கம் வலியுறுத்தி கூறப்பட்டுள்ளது. அன்னார் கூறுகிறார்கள், எந்த விஷயங்களுக்கு ஒரு மனிதன் ஆசைப்பட முடியுமோ அதற்காக பொறுமையோடு துஆ செய்வது மற்றும் முழுமையான மற்றும் உயர்வான விஷயங்களின் பக்கம் ஆர்வத்தை ஏற்படுத்துவதற்காக எழுச்சியூட்டப்பட்டிருக்கின்றது. இதுவும் இதில் இருக்கக்கூடிய ஒரு விளக்கமாக இருக்கின்றது. துஆ செய்வதன் பக்கம் நமக்கு எழுச்சியூட்டப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் நமக்கு, மனிதனுக்கு என்ன வலியுறுத்தியிருக்கார் என்றால், அருட்கொடைகளை பெற வேண்டும் என்ற அந்த ஆசை இருக்கின்றதே, அதை பெறுவதற்காக துஆ செய்யுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் நிரந்தரமாக நன்றி செலுத்தக்கூடியவர்களாகவும் பொறுமை செலுத்தக்கூடியவர்களாகவும் ஆகிவிடுவீர்கள். இந்த வசனங்களில் நமக்கு வலியுறுத்தப்பட்டது என்னவென்றால், மனிதன் தன் பக்கம் ஆற்றலை சொல்லக்கூடாது, எனக்கு ஆற்றல் இருக்கிறது என்று சொல்லக்கூடாது. எல்லாமே அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டதாகும். இதிலிருந்து நம்பிக்கை வைத்து எப்பொழுதும் கேள்வி, துஆ, அதாவது இறைவனிடம் கேட்டல், துஆ செய்தல், அல்லாஹை புகழ்ந்தவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முன்னால் அச்சத்தோடும் எதிர்பார்ப்போடும் பால் குடிக்கக்கூடிய, அதாவது பாலூட்டுபவளுடைய மடியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையை போன்று அல்லாஹுடைய அருட்கொடைகளுக்காக காத்திருந்தவராக ஆக வேண்டும். மேலும் எல்லா விதமான உலக ஆதாயங்களோடு, உலக பேராசைகளிலிருந்து தொடர்பை துண்டித்தவராக இருக்க வேண்டும். மனிதன் மிகவும் பணி உள்ளவனாக, தன்னடக்கம் உள்ளவனாக அல்லாஹை புகழ்ந்தவாறு தன்னை அவனுக்கு முன்னால் எப்படி போட வேண்டும் என்றால், ஒரு பால் குடிக்கக்கூடிய குழந்தை தாயுடைய வயிற்றிலோ அல்லது பாலூட்டுபவருடைய வயிற்றிலோ இருப்பது மடியிலோ இருப்பது போன்று அவர் தன்னை அல்லாஹ் முன்னால் போட்டுவிட வேண்டும். இவ்வாறு செய்யும் பொழுதுதான் நீங்கள் உங்களுக்கான நோக்கத்தை பெறுவீர்கள், அதற்கான ஆழம் வரை செல்ல முடியும். இதற்காக அவசியம் என்னவென்றால், மனிதன் உலக விஷயங்களில் சார்ந்திருக்கக்கூடாது. காரணிகளிலிருந்து பலன் பெறுவதற்கும் அல்லாஹுடைய உதவியின் தேவை இருக்கின்றது. அல்லாஹ்விடமிருந்து உதவி கேளுங்கள். இதே போன்று இந்த வசனங்களில் இந்த விஷயங்களை பற்றி நாம் பறைசாற்றுமாறு கூறப்பட்டுள்ளது. நாம் பலவீனமானவர்கள், உன்னால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நல்வாய்ப்பு இல்லாமல் எங்களால் இபாதத் செய்ய முடியாது. உன்னுடைய உதவி இல்லாமல் உன்னுடைய விருப்பத்தின் வழிகளை நாங்கள் தேடவும் முடியாது. உன்னுடைய உதவியாலே நாங்கள் வேலை செய்கின்றோம், உன்னுடைய உதவியினாலே நாங்கள் இயங்குகின்றோம். எங்களுடைய ஒவ்வொரு இயக்கமும், எங்களுடைய ஒவ்வொரு அசைவின்மையும் உன் பக்கமே இருக்கின்றது. அதாவது தங்களுடைய பிள்ளை இறந்ததனால் அழக்கூடிய ஒரு தாயை போன்று நாங்கள் உன் பக்கம் ஓடி வருகின்றோம். அதாவது மிக அதிகமாக அன்பு, நேசம், அளவற்ற கவலை, பெருங்கவலையில் வருகின்றோம். இது மிகவும் முக்கியமான ஒரு உத்தியாகும். இதை நாம் எப்பொழுதும் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தில் ஆணவம் மற்றும் அகம்பாவத்தை விடுவதன் பக்கம் கூறப்பட்டிருக்கின்றது. சிரமங்கள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது அல்லாஹ்வின் தரப்பிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த ஆற்றல், அந்த வலிமையில் மட்டுமே நம்பிக்கை வைக்க வேண்டும்.
மேலும் தம்மை மாய்த்து கொள்ளக்கூடிய மக்கள் இணைந்து கொள்ள வேண்டும். இந்த பணிவு இருக்கும் பொழுதுதான் துவா ஏற்றுக்கொள்ளப்படுவதன் பக்கமும் கவனம் ஏற்படும். மேலும் துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது அல்லாஹ் கூறுகின்றான், மனிதன் முழுவதுமாக அல்லாஹுடைய மடியில் விழும் பொழுது அப்பொழுதுதான் இந்த நோக்கமும் அவனுக்கு கிடைக்க முடியும். பணிவு மிகவும் அவசியமானதாகும். அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியார்களே, உங்களை நீங்கள் மரணித்தவர்களை போன்று கருதுங்கள். எப்பொழுதும் அல்லாஹ்விடமிருந்து ஆற்றலை பெறுங்கள். உங்களில் எந்த ஒரு இளைஞரும் தன்னுடைய ஆற்றலினால் அவர் அகம்பாவம் கொள்ளக்கூடாது. மேலும் எந்த ஒரு வயதானவரும் என்னுடைய தடியினால் தான் செல்ல முடியும் என்று தடியின் மீது வைக்கக்கூடாது. மேலும் எந்த ஒரு அறிவாளியும் தன்னுடைய அறிவை வைத்து பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு இல்ஹாம் பெறக்கூடியவரும் தனக்கு இல்ஹாம் வருகின்றது, தனக்கு கஷ்ப் வருகின்றது, எனக்கு துவா கிடைக்கின்றது பெருமை எடுத்துக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது பெருமை எடுத்துக்கொள்ளக்கூடாது. என்றால் அல்லாஹ் யாரை விரும்புகிறானோ ஏற்றுக்கொள்கிறான், யாரை விரும்புகிறானோ விரட்டி அடித்து விடுகின்றான், யாரை விரும்புகிறானோ தன்னுடைய சிறப்பான அடியார்களை அழைத்துக் கொள்கின்றான். ஈயாக்க நஸ்தஈன் என்பதில் நஃப்ஸே அம்மாரா அதிகமாக கட்டளிடக்கூடிய ஆன்மாவின் தீமைகளின் பக்கம் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அந்த நஃப்ஸை பக்கம், அந்த ஆன்மாவின் பக்கம் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அதாவது கட்டுப்பாட்டில் இல்லாத ஒட்டகத்தை போன்று அது திரிகின்றது, கடிவாளம் இல்லாத ஒட்டகத்தை போன்று. எல்லா விதமான முயற்சிகளை செய்து காரணிகளை பயன்படுத்தி அல்லாஹை வணங்கிய பிறகு இய்யாக்க நஸ்தஈன் என்ற சொல் கூறினாம். இதனால் அல்லாஹ்விடம் உதவி தேடுகின்றோம் என்றால் எல்லா தீங்கிலிருந்து தப்பித்திருப்பதற்காக. ஏனென்றால் தீமையின் காரணமாக நன்மைகளின் பக்கம் கவனம் ஏற்படுவதில்லை. அரபு மக்களுக்காக இந்த ஒட்டகத்தின் உதாரணம் வழங்கப்பட்டுள்ளது. இன்று இந்த காலத்தில் தர்பியத்தில்லாத மக்களுக்கு இது கூறப்படுகின்றது. அதாவது சரியாக பழக்கப்படுத்தப்படாத அந்த குதிரையோடு ஒப்பிட்டு கூறப்படுகின்றார்கள். அன்னார் கூறுகிறார்கள், இதனுடைய தீமை மிகவும் அதிகமாகிவிட்ட ஒரு பாம்பை போன்றது. அது கொத்திய அனைவரையும் ஒரு எலும்பு கூடை போன்று ஆக்கிவிடும், அது போன்று ஆக்கிவிட்டது என்று கூறுகின்றார்கள். அந்த மனிதன் யாரை கொத்துகிறதோ அந்த மனிதன் எலும்பாகி விடுவான். அந்த விஷம் பரவுகின்றது. ஷைத்தான் தன்னுடைய விஷத்தை கக்குகின்றான். பாம்பை பற்றி கூறுகின்றால் உதாரணமாக, பிறகு சிங்கத்தை போன்று தாக்குதல் தொடுத்தால் பின்னால் செல்ல மாட்டான். எந்த ஒரு ஆற்றலும் எந்த ஒரு திறமையும் அங்கு செயல்படாது அல்லாஹுடைய உதவியை தவிர. அது ஷைத்தான்களை அழித்து விடுகின்றது. அப்படிப்பட்ட எதிரிகள் நாம் எதிர்கொள்ளும் பொழுது, தாக்குதல் தொடுக்கும் பொழுது, அப்பொழுது அல்லாஹுடைய ஆற்றல் தான் நம்மை காப்பாற்ற முடியும். இதுதான் இன்றைய காலத்தில் நிலைமை இருக்கின்றது, முஸ்லிம்களுடைய நிலைமை. இவர்களும் அல்லாஹின் பக்கம் குனிய வேண்டும். எனவே ஷைத்தான்கள், தீமைகள் மற்றும் பாவங்களிலிருந்து தப்பிப்பதற்காக, நன்மைகளிலிருந்து அருள் பெறுவதற்காக அவசியம் என்னவென்றால், ஒரு மனிதன் இய்யாக்க நஸ்தஈன் என்பதை மீண்டும் மீண்டும் ஓதிக்கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய உண்மையான பிறநாள் இருக்க முடியும். நாம் இந்த ஷைத்தானை முழுமையாக நம்மை விட்டு விலக்கிய பிறகுதான், அல்லாஹுடைய அடைக்காலத்தில் வந்தபோதுதான் இய்யாக்க நஸ்தஈன் என்பதன் மூலமாக மீண்டும் மீண்டும் உதவி கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது தான் சாத்தியப்பட முடியும். இதன் தொடர்ச்சியாகவே அன்னார் ஓரிடத்தில் இவ்வாறு விளக்கம் கூறியிருக்கின்றார்கள். நஅபுது என்பதை நஸ்தஈன் என்பதற்கு முன்னால் வைப்பதன் இன்னும் பல காரணங்களும் இருக்கின்றன. அந்த உத்திகள் என்னவென்றால், அந்த கருத்துக்களை பற்றி கூறுகின்றேன். அல்லாஹ் தன்னுடைய அடியாருக்கு எப்படிப்பட்ட துவாவை கற்றுக் கொடுக்கின்றார் என்றால், அதில் அவர்களுக்கு ஒரு நட்பேர் இருக்கின்றது. அந்த அடியார் கூறுகின்றார், அல்லாஹ் கூறுகின்றான், என் அடியார்களே, என்னிடம் பணிவோடும் மற்றும் அடியார் என்ற விதத்தில் இய்யாக்க நஅபுது வ இய்யாக்க நஸ்தஈன் என்று துவா செய்யுங்கள். அதாவது, இறைவா உன்னையே வணங்குகின்றோம், மிகவும் வெட்கத்தோடு, மிகவும் வெட்கி நாணை குறுகி ஷைத்தானுடைய அந்த சஞ்சலங்களிலிருந்து நாங்கள் விலகி வந்து இந்த இருளான அந்த சிந்தனையில் அசுத்தமான தண்ணீரை போன்று, இரவில் விறகுகளை பொறுக்கக்கூடியவரை போன்று நாங்கள் நம்பிக்கை வைத்தவாறு வந்து கொண்டிருக்கின்றோம். எங்களிடம் ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு ஒன்றுமே தெரிவதில்லை. உண்மை என்னவென்றால், அந்த மாசடைந்த தண்ணீரை போன்று அதில் ஒன்றுமே தெரியாது, அது எதற்கும் பயன்படாது, அது பலனளிக்கக்கூடியதாக இருக்காது மனிதனுக்கு.
எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை கிடைக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அதிலிருந்து பலன் பெறக்கூடியவராக இருப்போம். அல்லாஹ்வுடைய அருட்களிலிருந்து நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம். மேற்கொண்டு விளக்கம் என்னவென்றால், நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், எங்களிடம் எந்த ஒரு சிறப்பும் இல்லை. நாங்கள் மிகவும் பணிவோடு உனக்கு முன்னால் குனிந்திருக்கின்றோம். ஏனென்றால் எங்களிடம் சஞ்சலங்கள் இருக்கின்றன, தவறான கவலைகள் இருக்கின்றன, தவறான சிந்தனைகள் இருக்கின்றன, அழிக்கக்கூடிய கற்பனைகள் எங்களிடம் கூடியிருக்கின்றன. அதிலே நாங்கள் மூழ்கி விடுகின்றோம். சிலரிடம் கற்பனைக்கான அந்த நோய் அதிகமாக இருக்கின்றது. அவர்களுக்கு முழுமையான திருப்தியே இல்லை. எங்களுடைய நிலைமை எப்படி என்றால், அந்த ஒரு வெள்ளத்தின் அசுத்தமான தண்ணீரை போன்றிருக்கின்றது. அதில் எந்த ஒரு நல்ல பாதையுமே கிடைக்காது. நாங்கள் என்ன நினைக்கின்றோம் என்றால், அல்லாஹ் இருக்கின்றான் என்பதில் உறுதியாக நம்பிக்கை வைக்கின்றோம். ஆனால் அதை எப்படி நாங்கள் அனுபவம் மூலம் அறிந்து கொள்ள வேண்டுமோ அதுபடி அறிந்து கொள்வதில்லை. ஆனால் அந்த அனுபவத்தை பெறுவதற்காக நாங்கள் முயற்சி செய்கின்றோம். அல்லாஹுடைய இயல்பை பற்றிய தெளிவான மற்றும் பிரகாசமான அந்த புரிதல் எங்களிடம் ஏற்பட வேண்டும். அது ஏற்படவில்லை. எனவே நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம். அந்த மேன்மை எங்களிடம் உருவாகிவிட வேண்டும். அதற்காக நாங்கள் உன்னிடம் உதவி கேட்கின்றோம். இப்பொழுது வரை எங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது என்றால், நாங்கள் வெறும் கேள்விப்பட்ட விஷயங்கள் மட்டும்தான் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். நாங்கள் என்ன எதிர்பார்க்கின்றோம் என்றால், எங்களுக்கு சொந்தமாக அனுபவம் கிடைக்க வேண்டும், உன்னை நாங்கள் சந்திக்க வேண்டும், எங்களுடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான காட்சிகளை நாங்கள் பார்க்க வேண்டும், எங்களுடைய இபாதத்துகளுக்கான கலிகனும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இதற்காகவே நாங்கள் உன்னிடம் உதவி கேட்கின்றோம். அல்லாஹ்வே, நீ எங்களுக்கு அந்த நிலையை காட்டுவாயாக. நாங்கள் உண்மையான முறையில் உன்னை வணங்குவதற்கான உரிமையை புரியக்கூடியவர்களாக இருப்போமாக. பிறகு அன்னார் கூறினார்கள், ஈயாக்க நஸ்தஈன் என்று கூறுங்கள். அதாவது நாங்கள் உன்னிடமே உதவி கேட்கின்றோம். மேலும் ஆர்வத்தோடு பணிவுடன் ஆன்மீக அடிப்படையில் உன்னுடைய கட்டளைகளுக்கு தலை சாய்ப்பதற்காக, இன்பத்துக்காக மிகவும் மகிழ்ச்சியோடு உள்ளத்தை அலங்கரிப்பதற்காக உன்னிடமே நாங்கள் இபாதத்தை கேட்கின்றோம். உன்னுடைய அருளால் நாங்கள் உறுதியான நம்பிக்கை என்ற களத்தில் முன்னேறக்கூடியவர்களாக இருப்போம். எங்களுடைய நோக்கத்தை நாங்கள் முடிவில் எட்ட வைப்போம். மேலும் அந்த கருத்தாழம் என்ற அந்த தூய நதியின் பக்கம் நாங்கள் செல்லக்கூடியவர்களாக இருப்போம். அதாவது அசுத்தமான தண்ணீரிலிருந்து வெளிவந்து அழகான தூய தண்ணீரில் செல்லக்கூடியவர்களாக ஆகிவிடுவோம். எங்களுக்கு உன்னை பற்றிய அந்த ஞானம் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். இதுதான் ஒரு நம்பிக்கை கொண்டவர் மற்றும் ஒரு உண்மையான நம்பிக்கையாளருடைய வாழ்வின் வெற்றியாக இருக்கின்றது. அன்னார் கூறுகின்றார்கள், அல்லாஹ் இய்யாக நஅ்புது என்பதில் இன்னொரு விஷயத்தையும் சுட்டி காட்டுகின்றான். அது என்னவென்றால், அல்லாஹ் இந்த வசனத்தில் தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு விஷயத்தின் பக்கம் எழுச்சியூட்டுகின்றான். அவனுக்கு கட்டுப்படுவதில் மிக அதிகமாக துணிச்சல் மற்றும் முயற்சியுடன் செயல்பட வேண்டும். எப்பொழுதும் லப்பைக் லப்பைக் என்று கூறியவாறு அவனுக்கு முன்னால் நிற்க வேண்டும். இது மக்களுடைய பணியாக இருக்கின்றது. இறைவா, நாங்கள் கடினமாக உழைப்பதற்காக, உன்னுடைய கட்டளைகள் நிறைவேற்றுவதற்காக, உன்னுடைய திருப்தியை பெறுவதற்காக எந்த குறையும் வெட்டி வைப்பதில்லை. ஆனால் உன்னிடமே உதவி கேட்கின்றோம். மேலும் தவறான விஷயங்கள் மூழ்குவதை விட்டும் உன்னிடமே பாதுகாப்பதிருக்கின்றோம். செயற்கையான விஷயங்களில் அல்லது பகட்டான விஷயங்களில் வெளிக்காட்டுதலில் இருந்து நாங்கள் உன்னிடமே பாதுகாப்பதிருக்கின்றோம். எங்களுடைய எல்லா விஷயங்களும் உனக்காகவே இருக்க வேண்டும். எனவே உன்னிடம் நாங்கள் உதவி தேடுகின்றோம். எங்களுடைய நிலைமை இப்படி ஏற்படுத்தி விடுவாயாக. உண்மையான முறையில் உனக்காகவே எங்களுடைய இபாதத் இருக்கட்டுமாக. உனக்காகவே உன் பக்கமே குனியதாக இருக்கட்டுமாக. உன்னிடமிருந்து நாங்கள் நல்வாய்ப்பை பெறுகின்றோம். நேர்வழி மற்றும் உன்னுடைய நட்பேரின் பக்கம் அழைச் செல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். உனக்கு கட்டுப்படுதல் மற்றும் உன்னுடைய திருப்தியில் நாங்கள் நிலை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இந்த உறுதியான நித்திரத்தில் இருக்க வேண்டும். இது அல்லாமல் ரமலானுடைய சில நாட்களை கழித்து விட்டோம், பிறகு இபாத் முடிந்துவிட்டது என்பது கிடையாது. மாறாக மனிதன் உறுதியாக இருக்க வேண்டும், நிரந்தர தன்மை இருக்க வேண்டும், எப்பொழுதும் அல்லாஹ்வின் பக்கம் குனியக்கூடியவராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான முறையில் சரியான ஆபிதாக இருப்பதற்கான உரிமை நிறைவேறும். இங்கு இன்னொரு விஷயம் சுட்டி காட்டப்பட்டுள்ளது. அடியார் கூறுகிறார், என் நிறைவா, நாங்கள் இதை அப்து என்ற அந்த விஷயத்தோடு, அடியார் என்பதோடு இணைத்து வைத்திருக்கின்றோம். உன்னை தவிர வேறு யாருமே நாங்கள் வணங்குவதில்லை. வணங்கக்கூடியவனாக உன்னை மட்டுமே கொள்கின்றோம். ஒவ்வொன்றை விட உனக்கு முதன்மை அளிக்கின்றோம். உன்னை தவிர யாரையும் வணங்குவதில்லை. உன்னை நாங்கள் ஓரிறைவனாக, தனித்தவனாக ஏற்றுக்கொள்கின்றோம். இந்த வசனத்தில் அல்லாஹ்
இந்த விஷயத்திலும் நமக்கு சுட்டிக்காட்டியிருக்கின்றான். இந்த துவா எல்லா சகோதரர்களுக்காகவும் இருக்கின்றது. துவா செய்யக்கூடியவருடைய சொந்த நியத்துக்காக மட்டும் கிடையாது. இதில் அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஒருவர் மற்றவரோடு சமரசம் செய்து கொண்டு ஒற்றுமையோடு இருந்தது மற்றும் ஒருமைப்பாடு இருக்க வேண்டும், நட்போடு இருக்க வேண்டும் என்று வலியுறுத்தி கொடுக்கின்றான். துவா செய்யக்கூடியவர் தன்னுடைய சகோதரருக்காக தன்னை எப்படி துன்பத்தில் அழுத்து கொள்ள வேண்டும் என்றால் தன்னுடைய நன்மைக்காக தன்னை துன்பத்தில் அழுத்து கொள்வது போன்று இருக்க வேண்டும். இந்த சிந்தனை உருவாகும் பொழுது பிறகு நாம் ரமலானுடைய இந்த பெருநாளுடைய நாளில் நம்முடைய சகோதரர்களுக்கு கருத்தில் கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். மேலும் சமரசத்தின் பக்கமும் அடியெடுத்து வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். சின்ன சின்ன மனக்கசப்புகள், சின்ன சின்ன அந்த பிரிவுகளை நாம் அகற்றக்கூடியவர்களாக இருப்போம். ஒருவர் மற்றவருக்கான நன்மையை நாடக்கூடியவர்களாக இருப்போம். பாருங்கள், எப்படி ஒரு மனிதன் தனக்காக நன்மையை நாடுகின்றானோ, தன்னை சிரமத்தில் அழுத்திக் கொள்கின்றானோ நன்மைகளை பெறுவதற்காக, அதே போன்று நன்மைகளை பெறுவதற்காக முயற்சி செய்வது போன்று தன்னுடைய சகோதரர்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும் என்று கூறுகின்றார்கள். அல்லாஹ் இந்த துஆவில் இதை கற்றுக் கொடுத்திருக்கின்றான். உங்களை நீங்கள் துன்பத்தில் ஆழ்த்திக் கொண்டு உங்களுடைய சகோதரர்களுக்காகவும் உங்களுடைய நண்பர்களுக்காகவும் நீங்கள் நன்மை எதிர்பாருங்கள். அவர்களும் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். நன்மையை எதிர்பாருங்கள். எப்படி நீங்கள் துன்பம் ஏற்பட வேண்டும், உங்களுக்காக எப்படியெல்லாம் நீங்கள் மன உளைச்சலோடு செய்வீர்களோ அதே போன்று உங்களுடைய நண்பர்களுக்காகவும் செய்ய வேண்டும், உங்கள் மார்க்க சகோதரர்களுக்காகவும் செய்ய வேண்டும். இப்படி செய்தால் பல மக்கள் ஏழைகளையும் பராமரிக்க விடுவார்கள். அவர்களுடைய ஈது உண்மையான ஈதாகிவிடும். அந்த பெருநாள்கள் அந்த ஏழைகள் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் இருப்பார்கள். அவர்களால் செலவு கூட செய்ய முடியாது. ரொம்ப ஏழ்மையில் மூழ்கி இருப்பார்கள். ஏழ்மையில் பட்டினியில் இருப்பார்கள், பசியில் இருப்பார்கள். அவர்களுக்காகவும் நாங்கள் ஈயாக நஅபுது என்ற துஆவை செய்து கொண்டிருப்போம். அந்த ஏழைகளுக்கான உரிமைகள் நிறைவேற்றுவதற்காக அடியார்களுக்கான உரிமை, அல்லாஹ்வுக்கான உரிமையை நிறைவேற்றுவதற்கு அடியார்களுக்கு உரிமை நிறைவேற்றுவது அவசியமாகும். இதுவும் ஒரு இபாதத்தாகும். இதற்காகவும் அல்லாஹ்விடமே நாம் உதவி கேட்க வேண்டும். அவன் நமக்கு நல்வாய்ப்பு வழங்க வேண்டும். இந்த உரிமையை நான் செலுத்த வேண்டும் என்று பிறகு அன்னார் கூறினார்கள், உங்களுடைய சகோதரர்களுக்கு இடையில் எந்த ஒரு வித்தியாசம் ஏற்படுத்தாதீர்கள். முழு மனதோடு நன்மை நாடுங்கள். அல்லாஹ் வலியுறுத்தி கூறுகின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், என்னுடைய அடியார்களே, சகோதரர்களே, ஒருவர் மற்றவருக்கு அன்பளிப்புகள் வழங்குவதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு அன்பளிப்புகள் வழங்குகின்றார், அன்பு அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக. இதே போன்று நீங்களும் துஆவுக்கான அன்பளிப்பை வழங்கல் ஒருவர் மற்றவருக்கு. இதுவும் இதில் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்பளிப்பு வழங்குவதால் அன்பு அதிகரிக்கின்றது. எனவே துஆவுக்கான அன்பளிப்பும் கூட அவசியமாக இருக்கின்றது. துஆக்கள் மூலமாக ஒருவர் மற்றவருக்கு நாம் தொடர்பு ஏற்படுத்தும் பொழுது அல்லாஹ் எண்ணற்றவர்களை வழங்குவான். ஏழைகளுக்கு உதவி செய்வதற்காக நம்மை ஒரு வழிவகையாக ஆக்குவான். அதே அவர்களுக்கும் நம் மூலமாக அதிகமாக வழங்கக்கூடியவனாக இருப்பான். உங்களுடைய துஆக்களுடைய வட்டத்தை விசாலமாக்குங்கள். உங்களுடைய எண்ணத்தில் விரிவு ஏற்படுத்துங்கள். உங்களுடைய நல்ல எண்ணங்களில் உங்களுடைய சகோதரர்களுக்காகவும் ஏற்படுத்துங்கள். ஒருவர் மற்றவரோடு நீங்கள் சகோதரர்கள் போன்றும் தந்தை மகனை போன்று நீங்கள் ஆகிக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் ஒரு நல்ல ஒரு சூழல், அருமையான ஒரு சூழல் உருவாகிவிடும். இதுதான் ஒரு அகமதியின் சமூகமாக இருக்க முடியும். இதற்காகத்தான் நாம் அனைவரும் பாடுபட வேண்டும். இதுதான் ஒரு முஸ்லிமுடைய பங்களிப்பாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு உண்மையான முஸ்லிம் சமுதாயமாக இருக்க வேண்டும். அந்தோ முஸ்லிம் நாடுகளும் இந்த விஷயத்தை புரிந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும். எந்த சண்டைகளில் அவர்கள் மூழ்கி கொண்டிருக்கின்றார்களோ அதிலிருந்து வெளியே வர வேண்டும். எந்த சண்டைகளில் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அதில் வெளியே வர வேண்டும். நாம் வெளியே வருவதை எதிரி விரும்புவதில்லை. நம்மை சண்டையிட வைத்து அவன் பலனடைகின்றான். அதிலிருந்து நாம் எப்பொழுது வெளியே வர முடியும் என்றால் இது போன்ற ஒரு அன்பு நமக்குள் உருவாகும் பொழுதுதான் வெளிப்பட முடியும். இதற்கு முன்னால் கூட ஹுத்பாவில் நான் விளக்கமாக கூறியிருந்தேன். எப்பொழுது எதிரிகள் நம்மிலிருந்து பலன் பெறுகின்றார்கள் என்று பாருங்கள். பலன் பெறுகின்றார்கள், இதை மக்கள் உணர்வது கூட இல்லை. ஆக இந்த கோட்பாட்டின்படி நாம் செயல்பட்டோம் என்றால் நம்முடைய ஈதுகள், பெருநாள்கள் உண்மையான பெருநாள்களாக இருக்கும். நமக்கு அந்த பெருநாளிலிருந்து நமக்கு பலன் கிடைக்கக்கூடியவர்களாக ஆகும். நம்முடைய அன்பர்கள், நெருங்கியவர்கள் மற்றும் தேவையுடையவர்கள், நண்பர்களையும் இதிலிருந்து பலன் பெறக்கூடியவர்களாக ஆக்க வைக்க முடியும். இதன் விளைவாக அல்லாஹ் நமக்கு மேற்கொண்டு வழங்கி கொண்டே செல்வான். ஹதரத் முஸ்லிம் மௌத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இது சம்பந்தமாக ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார்கள். தம்முடைய ஒரு சம்பவத்தை கூறுகின்றார்கள். அன்னார் கூறுகின்றார்கள், நான் இது கப்பல் மூலமாக ஹஜாஸின் திரும்பி வந்த போது அந்த கப்பல் மாலுமி கூறினார், எனக்கு என்னுடைய நாயப் இஸ்லாத்தின் பக்கம் ஆர்வம் பெற்று கொண்டிருக்கின்றார், அவரிடம் நீங்கள் பேசலாம், அவரிடம் பேசுங்கள் என்று சொன்னார். இந்த கேப்டனுக்கும் இஸ்லாத்திற்கு ஓரளவு இஸ்லாத்தின் மீது ஆர்வம் இருந்தது. அவர் கூறுகின்றார், நான் அவருடைய அனுமதியோடு அந்த அறைக்கு சென்றேன். எல்லாரும் செல்ல முடியாது, கேப்டன் அறைக்கு நான் சென்றேன்.
மிஷினரி எல்லாம் போட்டு எனக்கு காட்டினார், எப்படி அதெல்லாம் இயக்க வேண்டும், இயக்குவார்கள் என்று காட்டினார். எல்லாரும் எனக்கு அறிமுகம் செய்துவிட்டு எனக்கு டீயும் எனக்கு கொடுத்தார். பிறகு சொன்னார், என்னுடைய உள்ளம் இஸ்லாத்தின் என்னுடைய நாயிப், என்னுடைய துணை பணியாளர் முஸ்லீமாக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார், உங்கள் மூலமாக முஸ்லீமாக வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்று சொன்னார். அவர் சொல்வது ஒரு கேலி கண்டலாக தெரிந்தது. அவர் சீரியஸாக சொல்லவில்லை தெரிய வந்தது. நேர்வழியில் கொண்டு வரும்போது அவருடைய நோக்கம் இருக்கவில்லை. அந்த நபர் உண்மையின் பக்கம் செல்ல விரும்பவில்லை. கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தார். கேள்விகளின் போது, உரையாடலின் போது கேப்டனிடம் கேட்டார். கேப்டன் சாபை கூற ஆரம்பித்து விட்டார். முஸ்லீமர் அவர்களிடம், இப்பொழுது நீங்கள் ஹஜ் செய்து வந்திருக்கின்றீர்கள், இப்பொழுது நீங்கள் என்ன அமல் செய்தாலும் அது சரியாகத்தான் இருக்கும். நான் கேட்டேன், எதனால் என்று கேட்டேன். இது எப்படி என்று கேட்டேன். முஸ்லீம்கள் கூறுகின்றார்கள், இது எப்படி சாத்தியப்பட முடியும் என்று கேட்டேன். நான் என்ன அமல் செய்தாலும் எப்படி சாத்தியமாக்க முடியும்? முதல் களம் தூயதாகிவிட்டது, இனிமேல் நீங்கள் புதிய பாவம் செய்யலாமே. நான் அவருக்கு ஒரு உதாரணம் வழங்குவது கூறினேன். எந்த நபர் புதிய சூட் போட்டிருக்கின்றாரோ அவர் அதிகமாக அதை பாதுகாக்கின்றாரா, ஏற்கனவே போட்டிருக்கக்கூடிய அந்த பழைய விஷயத்தை? இல்லை, புதிய உடையை தான் எல்லாரும் காப்பாற்ற வேண்டும் விரும்புவார்கள். அப்போ நான் சொன்னேன், அதே போன்று நீங்கள் எப்படி எனக்கு ஆலோசனை வழங்குகின்றீர்கள்? ஹஜ்ஜின் விளைவாக எனக்கு கிடைத்திருக்கக்கூடிய இந்த புதிய உடையை நான் எப்படி அதிகமாக அசுத்தமாக்கி கொள்ள முடியும்? இந்த பதிலை நான் அவருக்கு வழங்கினேன். நான் ஹஜ் செய்து வந்திருக்கின்றேன், இது என்னோட புதிய ஆடையாகும், புதிய உடை அணிந்திருக்கின்றேன், இதை எப்படி நான் அழுக்காக விடுவேன்? எப்படி நான் தீமை செய்வேன்? எப்படி நான் நன்மைகள் செய்யாமல் இருப்பேன்? அதிகமாக நன்மை செய்ய வேண்டும் என்று தானே விரும்புவேன் என்று சொன்னார்கள். எப்படி நான் அதிக பழைய விஷயத்தை நான் செல்வேன்? இன்னும் நான் அதிகமாக பாதுகாத்து தானே செல்வேன், முன்னால் இருந்ததை விட இன்னும் கொஞ்சம் எச்சரிக்கையாக தானே இருப்பேன் என்று சொல்கின்றார்கள். ஆக நம்பிக்கை கொண்டவருக்கு நன்மைகளுக்கான வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அவர் அகம்பாவம் கொள்வதற்கு பதிலாக அதிகமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ரமலான் மற்ற இபாதத்துகளுக்கு பிறகு நாம் நம்முடைய ஃபர்ல் நிறைவேறிவிட்டது என்று நினைக்கக்கூடாது. ரமலானில் நாம் எதுவும் சம்பாதிக்கவில்லை என்றால் பிறகு நாம் ஒன்றும் சம்பாதிக்கவில்லை, இந்த நன்மையும் செய்யவில்லை. நமக்கு பெருமிதம் கொள்வதற்கு என்ன விஷயம் இருக்கின்றது? பெருமிதம் கொள்வதற்கு எதுவுமே இல்லை என்றால், சம்பாதித்திருக்கிறோம் என்றால் பிறகு அந்த பெற்ற அந்த கருவூலத்தை பாதுகாப்பது மிகவும் அவசியமாகும். திருடர்கள் அதை அபகரித்து செல்லாமல் இருக்கும் பொருட்டு. பிறகு அன்னார் தெளிவாக கூறியிருக்கின்றார்கள், பாருங்கள், எப்பொழுதும் எதிரி திருடன் ஒரு இடத்தில் நன்மை இருக்கக்கூடிய இடத்தில் தான் வருவான். நீங்கள் நன்மை செய்யும் பொழுது, கருவூலத்தை சேகரித்திருக்கும் பொழுது நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள்? ஷைத்தான் தாக்குதல் தொடுக்க மாட்டான் நினைக்கின்றீர்களா? நீங்கள் நிறைய நன்மை செய்திருக்கும் பொழுது தான் ஷைத்தான் இன்னும் அதிகமாக தாக்குதல் தொடுப்பான். நீங்கள் ரமலானில் சம்பாதிக்கவில்லை என்றால் பெருமிதம் கொள்வது வீணானது. சம்பாதித்தீர்கள் என்றால் கண்டிப்பாக கொள்ளையடிப்பதற்கான ஒரு எதிர்ப்பும் இருக்கும். அதை நீங்கள் பாதுகாத்து வைக்க வேண்டும். ஷைத்தான், இங்கு திருடன் என்பது ஷைத்தானை கூறப்பட்டிருக்கிறது. முதல் உங்கள் ஒன்றுமே கிடையாது. இப்பொழுது ரமலான் காரணமாக உங்களுடைய கையில் ஆன்மீக கருவூலம் இருக்கின்றது, பொக்கிஷம் இருக்கின்றது. மேலும் திருடர்கள் மற்றும் பிக் பாக்கெட் சார்பாக இது உங்களுக்கு அந்த திருட்டு போவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. உங்களுடைய வீட்டை எரிப்பதற்கு முயற்சி செய்வார்கள் அந்த கருவூலத்தை எரிக்க வேண்டும் என்பதற்காக. எனவே நீங்கள் அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அந்த கருவூலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் இன்னும் அதிகமாக உஷாராக இருக்க வேண்டும். இன்னும் அதிகமாக நீங்கள் வலுவாக ஐயாக்கன் அபுது ஐயாக்கன் நஸ்தஈன் என்று சொல்லி துவா செய்து கவலைப்பட வேண்டும். இன்னும் அதிகமாக ஆழ்ந்து கவலையுடன் உங்களுடைய கருவூலத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எனவே நீங்கள் இபாதத் செய்யும் பொழுது, அது மசூமுடைய பல உதாரணங்களை நான் கூறியிருக்கின்றேன். ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் மிகவும் விசாலமாக கூறப்பட்டிருக்கின்றது, மிகவும் பெரிய கருத்துக்களை கொண்டிருக்கின்றது. அங்கு நம்முடைய அதை பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நன்மை செய்திருக்கிறோம் என்றால் இப்பொழுது அந்த நன்மைகளை நாம் தொடர்வதற்காக மேற்கொண்டு நன்மை செய்யும் விதத்தில், நன்றி செலுத்தும் விதத்தில் அல்லாஹுக்கு இபாதத் செய்ய வேண்டும், அல்லாஹ் வணங்க வேண்டும், அவனிடம் உதவி கேட்க வேண்டும். அல்லாஹ்வே, நாங்கள் இனியும் நிரந்தர தன்மையோடு இந்த இபாதத்களை செய்வதற்கு எங்கள் வாய்ப்பு வழங்குவாயாக என்று துஆ செய்ய வேண்டும். நாங்கள் உன்னிடமே உதவி கேட்கின்றோம். எங்கள் மீது ஒருபோதும் ஷைத்தான் தகவல் தொடுக்கக்கூடாது. எந்த இபாதத்துகள் மற்றும் நன்மைகளை நாங்கள் ரமலானில் செய்திருக்கின்றோமோ அது வீணாகிவிடக்கூடாது. இவ்வாறு நாங்கள் ஈதுடைய உண்மையான பலனை பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு திருடனும் எங்களுடைய இந்த கருவூலத்தின் மீது வரக்கூடாது. இந்த சிந்தனை நமக்கு இருக்கும் பொழுது அப்பொழுதுதான் நம்முடைய பெருநாள்கள் வெற்றிகரமான பெருநாள்களாக இருக்கும். இதே போன்று இதையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். இன்று நாம் பெருநாளை மகிழ்ச்சியை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் உண்மையான மகிழ்ச்சி அல்லாஹுடைய கட்டளையின்படி அமல் செய்வதில் தான் இருக்கின்றது. அத்துடன் நாம் எப்பொழுதும் இதையும் நினைவில் கொள்ள வேண்டும். இன்றைய நாள்களில் முஸ்லிம்களுடைய நிலைமை இப்படி இருக்கிறது. பெரும்பாலான நாடுகளில் இங்கு குழப்பம், சச்சரவு மற்றும்
போர் சூழல் இருக்கின்றதோ அங்கு மக்கள் தங்களுடைய ஃபர்லை நிறைவேற்றுவதற்காக பெருநாள் கொண்டாடுகிறாள்தான். ஆனால் அநீதியான அந்த தாக்குதல் காரணமாக அவர்களுடைய வீடுகள் அழிந்திருக்கின்றன. அவர்கள் வீடற்றவர்களாக ஆகியிருக்கின்றார்கள். ஒரு பிள்ளை தாய் தந்தையை விட்டு பிரிந்து விட்டது என்றால் ஒரு இடத்தில் தாய் தந்தையர் பிள்ளைகளை விட்டு பிரிந்து விட்டார்கள். மேலும் அவர்களுடைய அச்சத்தின் நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு எளிமைகளை ஏற்படுத்துவானாக. மேலும் அவர்களுக்கும் நல்வாய்ப்பு வழங்குவானாக. அவர்களும் உண்மையான முறையில் அல்லாஹுடைய சரியான ஆவிதாக ஆகி அவன் பக்கமே குனியக்கூடியவர்களாக இருப்பார்களாக. உலக கடவுள்கள் பக்கம் அவர்கள் உலக கடவுள்களை சார்ந்திருப்பவர்களாக இல்லாமல் இருப்பார்களாக. இதுதான் இதன் காரணமாகத்தான் இந்த நிலைமை ஏற்படுகின்றது. இந்த நாடுகளில் உலக கடவுள்களை சார்ந்திருக்கின்றார்கள். உலகத்தில் சுதந்திரமாக இருந்து அல்லாஹ்வின் வழங்குவதற்கான நல்வாய்ப்பு அவர்கள் கிடைக்க வேண்டும். அல்லாஹ் இவர்களை அநீதி இழக்கக்கூடியவர்களுடைய கைகளிலிருந்து காப்பாற்றுவானாக. முழு ஜமாத்துகள் முழு உலகத்தில் பெறக்கூடிய ஜமாத் மக்களை அல்லாஹ் பாதுகாப்பானாங்க. அதை வாக்குறுதி கூறினார்கள். நாம் நம்முடைய சகோதரர்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் துவா செய்ய வேண்டும். இதுவும் இய்யாக நஸ்தஈன் என்று நாம் சொல்லும் பொழுது நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன. இவ்வாறு நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நாம் உலகத்தை அல்லாஹ்வின் பக்கம் குனியவாறு மற்றும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடியின் கீழ் கொண்டு வருவதற்கு முயற்சி செய்யும் பொழுது உலகம் அல்லாஹ்வின் பக்கம் முடிகிறது என்பதை பார்க்கும் பொழுது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கொடியின் பக்கம் வருகிறது என்பதை பார்க்கும் பொழுது, அதை நாம் பார்க்கும் பொழுது இதுதான் நம்முடைய உண்மையான மகிழ்ச்சியாக இருக்க முடியும். நாம் ஹதரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் இஸ்லாம் அவர்கள் கொண்டு வந்த அந்த வடியும் நிறைவேறுவதை பார்ப்போம். அப்பொழுது நம்முடைய உண்மையான ஈத் இருக்கும். அல்லாஹ் நமக்கு இது போன்ற ஈதை வழங்குவானாக, பெருநாளை வழங்குவானாக. நாம் உலகத்தினுடைய குழப்பங்கள் முடிவடைவதை காண்போமாக. மேலும் எல்லா இடத்திலும் ஹதரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கொடி பறப்பதை பார்ப்போமாக. அல்லாஹுடைய தௌஹீதை நிலை பெறுவதை காண்போமாக. அல்லாஹ் நமக்கு இந்த துஆக்கள் செய்வதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. அல்லாஹ் இந்த ஈதை நம் அனைவருக்கும் மார்க்க அளிப்பலிலும் உலக அடிப்படையிலும் அருளுக்குரியதாக்குவானாக. இதற்காகவும் துஆ செய்து கொண்டே இருங்கள். மேலும் உண்மையான முறையில் ஈத் முபாரக் வெறும் வாயால் கூறக்கூடிய ஈத் முபாரக்காக இருக்கக்கூடாது. மாறாக அருளுக்குரிய ஈதாக உண்மையான முறையிலே இருக்க வேண்டும். சில நாடுகளில் நாளை பிறநாள் நடைபெறும். அல்லாஹ் அவர்களுக்கும் நல்ல முறையில் பிறநாள் கொண்டாட நல்வாழ்வு வழங்குவானாக. அவர்களையும் தன்னுடைய பாதுகாப்பு வைப்பானாக. குறிப்பாக பாகிஸ்தான் மக்களுக்காக துஆ செய்யுங்கள். எல்லா தீங்கிலிருந்தும் அல்லாஹ் அவர்களை பாதுகாத்து வைப்பானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر. अब हम दुआ करेंगे. दुआओं में जैसा कि मैंने कहा सबको याद रखें. நினைவில் கொள்ளுங்கள், துஆ செய்யுங்கள்.
आमीन। अस्सलाम वालेकुम रहमतुल्लाह।